ரஸ்மலாய் கேக் எனக்கு பிடிக்காது, பட் ரஸ்மலாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தஸ்மியா, எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரஸ்மலாய் ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு டோட்டலாக 750 ml மில்க் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் தனியாக ஒரு பவுல்லையும் 250 ml தனியாக ஒரு கடாயிலையும் போட்டு எடுத்திருக்கேன். ரெண்டுமே பாயில் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரசமலாய் சோக் பண்ணுறதுக்காக இந்த மில்க் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் இல்லாட்டி கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கார்டமம் எசன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி கூட சேர்த்திக்கலாம். அது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ இதுவும் வந்துட்டு பாயில் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வினிகர் அப்படி இல்லாட்டி லெமனோட சாறு கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா வாட்டர் தனியாக பன்னீர் தனியாக நமக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி வடிகட்டியில் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா போதும். இதை தனியாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லோரும் வந்துட்டு ஒரு 1/2 hour துணியில் கட்டி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை. கையில் வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் ஒரு 20 minutesக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நான் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கூட வாட்டர், சுகர் நல்லா டிசால்வ் ஆனதும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணியிருக்க பன்னீரை எடுத்து நம்ம வந்துட்டு சுகர் சிரப்பில் போட்டுற வேண்டியதான். சுகர் சிரப்புக்கு எந்த அளவுகளும் இல்லை. நமக்கு தேவையான அளவு சுகர் அண்ட் வாட்டர் சேர்த்திக்க வேண்டியது தான். ஒரு 4 minutes ஒரு சைடும் 4 minutes அந்த சைடும் திருப்பி போட்டு எடுத்துட்டு ஒவ்வொரு ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மில்கில் போட்டு சோக் பண்ணி வச்சிடலாம். இதை 4 to 5 hours ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லாட்டி வெளியிலையோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் சொன்ன மாதிரி நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/2 to 1 minute அடிச்சிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நான் பண்ண ரஸ்மலாய் எல்லாமே மிக்சியில் அடிச்சு தான் பண்ணேன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.